Hi friends, நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஈஸியா சிம்பிளா பண்ணக்கூடிய அக்வாரியம் ஃபில்டர் தான் பண்ண போறோம். போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ அக்வாரியம் ஃபில்டர் தான் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு. போன வீடியோ ஃபிஷ் டேங்க் பண்ணியிருந்தோம். சோ அந்த வீடியோஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நான் ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த ஃபில்டர் நம்ம பண்ணனும்னா 1 இயர் வரை நம்ம தண்ணி ஃபுல்லாவே மாத்த வேண்டாம். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஃபில் பண்ணி விட்டாலே போதும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறமா நான் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். YouTube ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோஸை தொடர்ந்து இதே மாதிரி பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க 1K தான் தாண்டி இருக்கோம். பட் இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் தான் எங்களுக்கு. உங்களுக்கு அது எப்படி எடுக்கறீங்கன்னு தெரியல. சோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சோ அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அக்வாரியம் வாட்டர் ஃபில்டர் பண்றதுக்காக நான் இன்னைக்கு 3/4 இன்ச் PVC பைப் எடுத்துர்க்கேன். இதோட அளவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 4.5 இன்ச்ல 6 பீஸ் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா 21.5 இன்ச்ல இதே மாதிரி 2 பெரிய பீசஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 10.5 இன்ச்ல 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு 11 இன்ச்ல 1 பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அது கூடவே 2வேல ஒரு ஏர் பம்ப் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா அதை கனெக்ட் பண்றதுக்காக 2 மீட்டர்ல ஒரு ஹோஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா 2 கனெக்டர் எடுத்துர்க்கேன். அது கூடவே நம்ம 3/4 இன்ச் பைப்பை கனெக்ட் பண்றதுக்காக 6 எல்போ எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா 4 டீ எடுத்துர்க்கேன். வாங்க வாட்டர் ஃபில்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நான் 21.5 இன்ச் பீஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த பீஸ் எடுத்துர்க்கேன். அதோட 2 பக்கத்துலயுமே நம்ம ஒவ்வொரு எல்போ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம இனி 4.5 இன்ச்ல ஒரு பைப் எடுத்து இதுல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடுலயும் நம்ம 4.5 இன்ச்ல ஒரு பைப் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம இனி 2 பக்கத்துலயுமே ஒவ்வொரு டீ கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டீ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம ஃபர்ஸ்ட்ல கட் பண்ணி வச்சிருந்த 21.5 இன்ச் பைப்பை இதல கனெக்ட் பண்ண போறோம் சென்டர்ல. இனி 4.5 இன்ச் பைப்பை நம்ம இனி இதல கனெக்ட் பண்ண போறோம் 2 பக்கத்துலயும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம 2 பக்கத்துலயும் ஒவ்வொரு எல்போ கனெக்ட் பண்ண போறோம். மீண்டும் நம்ம இனி 4.5 இன்ச் பைப்பு தான் இதல கனெக்ட் பண்ண போறோம். 2 பக்கத்துலயுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரா நம்ம இப்ப கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி தான் நம்ம கொஞ்சம் கவனமா பண்ண வேண்டியது. இனி நம்ம 2 பக்கத்துலயுமே டீயை இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 11 இன்ச் கட் பண்ணி வச்சிருந்த பைப்பை இதோட சென்டர்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இனி ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே ஃபில்டர் பண்றதுக்காக இந்த பைப்போட இந்த மேல் பகுதியில எல்லாமே நம்ம ஹோல் போட்டுக்க போறோம். நான் இன்னைக்கு சோல்டரின் வச்சு ஹோல் போட்டுக்க போறேன். நீங்க ஒரு சின்ன ஆணி வச்சோ இல்ல இரும்பு கம்பியை சூடாக்கியோ நீங்க ஹோல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சின்ன சின்ன ஹோலை ஃபுல்லா போட்டு எடுத்துக்கோங்க. சோ அப்பதான் வேஸ்ட் எல்லாமே இந்த ஓட்டை வழி உள்ள போயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த இடத்துல எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு டேங்க் வந்து க்ளீனா இருக்கும். சோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு போதும் இந்த டேங்குக்கு. சோ நான் அந்த அளவு தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் இனி நம்ம ஏர் பம்ப் கனெக்ட் பண்ணனும். சோ ஏர் பம்ப் கனெக்ட் பண்றதுக்காக இதே மாதிரி 2 கனெக்டர் எடுத்துர்க்கோம். இந்த கனெக்டரை நம்ம இந்த 2 பக்கத்துலயுமா நம்ம ஹோல் போட்டு இதல செட் பண்ணனும். சோ நீங்க ஹோல் போடும்போது சாய்வா வர்றது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இனி நம்ம ஹோல் போட்டுக்கலாம்.
ஹோல் போட்ட உடனே நீங்கள் இந்த கனெக்டர் இதில் ஃபிட் பண்ணிங்கன்னா அது போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இந்த பக்கத்துலேயும் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ சூப்பராக 2 கனெக்டரையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணி இந்த எல்லா பக்கத்தையுமே சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக சீல் பண்ணி முடிஞ்சாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோஸை இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இந்த பக்கத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக ஹோஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த 10.25 இன்ச் 2 பைப்பையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த எல்போவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபில்டர் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிச்சு. இனி நம்ம இதை டேங்கில் செட் பண்ணலாம். நம்ம ஃபில்டர் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம டேங்கில் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம அன்றைக்கி பண்ண டேங்க் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம இனி செட் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த டேங்கோட ஒரு பக்கத்தில் வால்பேப்பர் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ வால்பேப்பர் ஒட்டிக்கலாம். நான் இந்த சீனரி தான் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் கரெக்டான அளவு பார்த்து ஃபஸ்ட்டில் ஒட்டிக்கோங்க. நான் இப்போ வால்பேப்பரும் ஒட்டியாச்சு. இனி நம்ம என்ன வால்பேப்பர்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இனி நம்ம இதில் ஃபில்டர் வச்சுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். நம்ம இனி செட் பண்ண ஃபில்டரை உள்ளே வைக்கலாம். நம்ம இப்போ உள்ளே செட் பண்ணியாச்சு. ரெண்டையும் மேலே வர்றது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஹோல் எல்லாமே ஒழுங்காக வர்றது மாதிரி மேலே பார்த்து வர்றது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம இனி இந்த டேங்கில் ஸ்டோன் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஸ்டோன் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு பாதி தான் ஆகிருக்கு. இனி இந்த பைப்பு எல்லாமே பைப்புக்கு மேலே வர்றது மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ 4 கிலோ போட்டிருக்கேன். பட் எனக்கு பத்தாததுனால நான் இனி ஒரு 3 கிலோ வாங்கணும். இன்னும் சண்டே ஆனதுனால நாளைக்கு வாங்கி நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இனி நம்ம இதில் தண்ணி நிரப்பலாம். இப்போ நம்ம தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த ஸ்டோனை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் டேங்கில் போடணும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தண்ணியிலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேங்கில் எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இனி நம்ம இந்த ஏர் பம்பை கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஹோஸை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஹோஸை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ஹோஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம பவர் கொடுக்கலாம். தண்ணி வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஃபில்டர் சூப்பராக ரெடி ஆகுது. நம்ம ஃபில்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த தண்ணி வர்றதுனால மீனுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இது சூப்பரான ஒரு ஃபில்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த வேஸ்ட் எல்லாமே இந்த ஹோஸில் இந்த பைப்பில் வந்து சேவ் ஆகி இருக்கிறதுனால நமக்கு 1 இயருக்கு ஒருக்கா இந்த டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும். நீங்கள் அப்பப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஏற்றி மாற்றி விட்டாலே போதும். நம்ம ஃபில்டர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே உள்ள ஒரு செட்டிங்ஸ் வைக்க போகிறோம். இந்த செட்டிங்ஸும் நம்ம பண்ணலாம். பட் இது ஒட்டும் போதே கரெக்டாக ஒட்டணும். அதுக்காக தான் நம்ம பண்ணலை. ஸோ இனி நம்ம இதையும் செட் பண்ணிடலாம். நம்ம ஃபில்டர் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதில் ஸ்டோன் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இனி ஃபிஷ் கண்டிப்பாக நம்ம போடணும். 1 வீக் தாண்டி தான் வாங்கி போட போகிறோம். ஸோ என்ன ஃபிஷ் வாங்குகிறேன், அங்கே என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு. கடையில எல்லாம் போய் நம்ம ரொம்ப எல்லாம் காசெல்லாம் கொடுத்து பண்ணலை. நம்ம வீட்டிலேயே பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.